கர்ப்பரக்ஷாம்பிகை கோயில் இருக்குது பாருங்கள், அவர் பேரே முல்லை வனநாதர் தான். ஏன்னா அந்த முல்லை வனத்தில் ஸ்வயம்புவா சுவாமி வந்தார், அதனால் அவருக்கு அபிஷேகமே கிடையாது. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முல்லை செடி வந்து இருக்குது. ஸோ அந்த முல்லை செடி தான் அந்த கோவிலுக்கு சாட்சி. ஆனால் அது வந்து அவ்வளோ வருஷமாக யுகமாக ஒரே முல்லை செடி இருக்குமான்னா இல்லை. அதுலேருந்து உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அந்த முல்லை செடி வந்து இன்றைக்கி புதுசாக தான் சின்னதாக தான் இருக்கும் அந்த செடியே வந்து பார்க்கும் பொழுதே. அந்த ஸ்தலவருஷம் அது வந்து நம்ம சுத்தவே முடியாது. அது செவுத்தோடு சேர்ந்து அது ஒரு சின்ன இதாக வச்சுருக்காங்க. நம்ம சும்மா உள்ளே போய் தான் அதை நமஸ்காரம் பண்ணிட்டு வரலாம். சில ஸ்தல விருட்சங்கள் நம்ம வந்து பிரதட்சணம் பண்ணுற அளவுக்கு நல்ல பெருசாகவே இருக்கும். ஒரு ஆலமரமாக இருக்கலாம், அரச மரமாக இருக்கலாம், இல்லை பின்னை மரமாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து அந்த ஸ்தல விருட்சங்கள் பெருசாக இருக்கும். அப்படிப்பட்ட ஸ்தல விருட்சங்களில் நம்ம எதுக்காக இப்போது நம்ம வந்து நாச்சியார் கோயிலெலாம் போனீங்கன்னா அங்கே மகிழ மரம் அவ்வளோ பெருசாக இருக்கும். அந்த மகிழ மரம் அதுக்கு கீழே தான் அந்த கருடன் வந்து அந்த கருடனோட சமாதியும் இருக்கும். திருவண்ணாமலை போனாலும் அங்கே நமக்கு அந்த ஸ்தல விருட்சம் அவ்வளோ பெருசாக இருக்கும். இதெல்லாம் அந்த அந்த ஸ்தல விருட்சத்தை நம்ம பிரதட்சணம் பண்ணும் பொழுது பிரார்த்தனைகளை செய்யணும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுது. அப்போ நீங்கள் வந்து ஒரு கல்யாணத்துக்காக வேண்டிக்கலாம், ஒரு வேலைக்காக நீங்கள் வேண்டிக்கலாம், இல்லை குடும்ப கஷ்டத்துக்காக வேண்டிக்கலாம். ஸோ இந்த ஸ்தலம், ஏன்னா நம்ம வந்து மரம் தானே அப்படின்னு இருக்கோம், கிடையாது. அந்த மரத்தில் அத்தனை தேவதைகள் வந்து வாசம் பண்ணுவாங்க. அதனால தான் ஸ்தல விருட்சத்திற்கு பெருமை.